அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் விஎல்சி சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ என்னென்ன இதுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபஸ்ட்டு என்றைக்கு ஆரம்பிக்கிற அப்ளிகேஷன், என்றைக்கு அப்ளிகேஷன் முடியுது, அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுடைய சென்டரு, உங்கள் என்ன குவாலிஃபிகேஷனு, டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, ஃபாரஸ்ட் டிரைவரு, ஸோ இதுக்கான எல்லாமே வந்து அவங்க பிரேக்கப் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. விஓவுக்கு எவ்வளோ போஸ்டிங்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, ஜூனியர் ஹெல்ப்பருக்கு, ஸோ இந்த மாதிரி தட்டச்சரு, அதாவது டைப்பிஸ்ட்டு, அந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பிரேக்கப்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோ சைஸ் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டாங்களோ அதுலேருந்து நீங்கள் அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற பார்த்துக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸில் வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கீழே வந்து உங்களுடைய பேரும் அந்த என்றைக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த டேட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கவனமாக கருத்தில் கொள்ளணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போதே ஃபோட்டோகிராஃபர் சொன்னீங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்களே வந்து கீழே வந்து ட்ராக் பண்ணி அவங்களுடைய நேமும், ஸோ அவங்க நீங்கள் என்றைக்கு எடுத்தீங்க ஃபோட்டோ அப்படிங்கிற டீட்டெயிலையும் அவங்க வந்து பதிவு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நீங்கள் வந்து இது எல்லாமே ரெடி பண்ணிடணும். ஸோ உங்கள் சிக்னேச்சர், உங்களுடைய ஃபோட்டோ ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை நவ்னு கொடுங்க. ஸோ அப்ளை நவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து திருப்பி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எங்களுடைய யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கங்க. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய லாகின் பேஜ்க்கு வந்துடும். ஸோ இந்த லாகின் பேஜில் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதர் டிபார்ட்மெண்ட், ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுற அப்படின்னாக்கா அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது செலக்டடாக நீங்கள் எதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பண்ணிக்கங்க. ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நான் ஜென்ரலாக இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். விஓஓ இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சிக்னேச்சர் ப்ளஸ் உங்களுடைய ஃபோட்டோவும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை அப்லோட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அடுத்த உங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதாவது உங்களுடைய அட்ரஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். கிராஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டெம்பரரி அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, ஸோ அதை நீங்கள் வந்து ரீடைப் பண்ணணும். இங்கே டைப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய பெயர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி வரும். அதாவது நீங்கள் ரீஎன்ட்ரு பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ உங்களுடைய ஜெண்டர், ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி, ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி. கீழே செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அட்ரஸ் ஷீட்டில் நீங்கள் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். சேவ் அண்ட் ப்ராசஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. சேவ் அண்ட் கண்டினியூ இந்த அட்ரஸ் ஷீட்டில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டிசேபிள்ட் ஆதரவற்ற விதவையான்னு கேட்பாங்க. ஸோ அது இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் கேட்பாங்க, அது இல்லைன்னு கொடுத்துருங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அம்மா கொடுத்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னாக்கா இல்லைன்னு கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான தகவலும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ரெசிக்னேஷன் அல்லது டிஸ்மிஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிலேருந்து இல்லை அப்படின்னா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிபார் குவாலிஃபிகேஷன் அது கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கொடுங்க. அதேமாதிரி கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னாக்கா இல்லைன்னு அப்படின்னு கொடுத்துருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இருக்கீங்க அப்படின்னு நல்ல நிலைமையாக இருக்கீங்க அப்படின்றதுக்கான விஷயம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐ விசிபிள் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர் யூ மேரிட் எனி அதர் பர்சன் ஹூ அனதர் ஒய்ஃப் லிவிங் ஒய்ஃப் கேட்டால் அது நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண போஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க மேலே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய 10th 12th டிகிரி. ஸோ அதுக்கப்புறம் டைப்பிங் முடிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த டைப் ரைட்டிங் தகவலையும் நீங்கள் இதில் கிளியராக அப்டேட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான இடம் இது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறத வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய 12th டேட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். 12th நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே குறிப்பிடணும். ஸோ அவருடைய சர்டிஃபிகேட் நம்பரு நீங்கள் அதில் தமிழ் சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படின்னாக்கா ஸோ அதுவும் எஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டிகிரி டீட்டெயிலும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் குவாலிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னாக்கா அது போட்டுக்கங்க. இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நோ கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் அதை எஸ் கொடுத்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் எங்கே ஆட் பண்ணணும். ஸோ டைப்ரைட்டிங் முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தடவை வந்து ஒரு நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது இதில். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஹையர் முடிச்சிட்டிங்கன்னா ஹையர் போட்டு சர்டிஃபிகேட் நம்பர் அது இஷ்யூ பண்ண டேட்டு இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி தமிழ்லேயும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கங்க. ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கான தகவலையும் நீங்கள் எங்கே டைப் மென்ஷன் பண்ணலாம். ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இன்கே ஷார்ட் ஹேண்ட் எதுவுமே இல்லை, ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இல்லை அப்படின்னாக்கா ஸோ அதையும் நீங்கள் விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டியூ கிளைம் எக்ஸம்ஷன் ஃப்ரம் தமிழ் எக்ஸம்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் நோன் கொடுத்துக்குங்க. ஸோ தமிழ் டைப்பிங் ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்களான்னு கிடையாது. உங்கள் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ சர்டிஃபிகேட் இல்லைன்னா விட்டுருங்க. சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாததை இல்லைன்னு போட்டுருங்க. நீங்கள் இது நோ கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வார் சர்வீஸ் கேட்டிருப்பாங்க, அதுவும் நோ கொடுத்துக்குங்க. ஸோ இந்த தமிழ் டெஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது நோ கொடுத்துட்டு ஸோ அதுக்கு அடுத்தது வாட் டெஸ்ட் வந்து நோ கொடுத்துட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு போட்டுக்கங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா எஸ் போட்டுக்கங்க, இல்லைனாக்கா நோ போட்டு ஸோ நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர், அதாவது இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் சப் கேட்டகரி, அதாவது அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற பக்கத்தில் நியர்பை லொக்கேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஸ்சி கம்யூனிட்டின்றதுனால அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் வேறு ஏதாவது கம்யூனிட்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபீஸ் வந்து 100 rupees பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய பேப்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் டைப் வந்து 200 கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்புறம் பார்ட் ஏ பார்ட் பி இந்த மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க.
ஸோ இந்த ஆப்ஷன் யாருக்கும் வராது. ஸோ இன்கேஸ் யாராவது தப்பாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தாங்க மட்டும் தான் இது வரும். ஸோ இது நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபைனல் ப்ரிவியூ அப்ளிகேஷனு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு தடவை எல்லாமே கிராஸ் செக் வெரிஃபை பண்ணிடணும். ஸோ இது ஏதாவது நீங்கள் தப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பேக்கில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்படி எதுவுமே கரெக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு தடவை கிளியராக ஒன்ஸ்க்கு டுவைஸ் வந்து நீங்கள் கிளியராக வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணிக்கங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு, ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் முடிந்தீங்க அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாரஸ்ட் ஃபயர் போடலை அப்படின்றனால அது உங்களுக்கு இதில் கேட்கவில்லை. ஸோ அதனால் நீங்கள் மற்ற டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிவிட்டு, ஸோ கடைசியில் இருக்க செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லா டிக்ளரேஷனும் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 15 பாயிண்ட்டும் நீங்கள் படித்து பார்த்துட்டு, ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் ஒரு தடவை பண்ணணும். ஸோ இதில் வந்து ஐ அக்ரி ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன் வந்து திருப்பியும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ அக்ரி ஃபைனல் சப்மிஷன் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஸோ ரீசெக் பண்ணுறதுக்காக திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீசெக் நீங்கள் பண்ணிவிட்டு, ஸோ திருப்பியும் நீங்கள் வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் வந்து டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடணும். எஸ் ஐ அக்ரி டு ப்ராசஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் யூஸுக்கு நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம் வரும்போது உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து கரெக்டாக நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுடைய எக்ஸாம் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெக்கவரி பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயில் எல்லாமே பக்காவாக பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.